Very good morning. Today topic 12th physics unit 3 and NEET exam சொல்லிருக்காங்க. magnetic flux ஓட டைமென்ஷன் பார்க்கலாம். இப்போ pi p = ba cos theta. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு நாம டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இந்த b க்கு வந்து பாத்தீங்கன்னா f into qb magnetic field. இந்த A cross sectional area இது length into breadth ஓகேங்களா. இப்போ cos thetaக்கு நோ டைமென்ஷன் கூட கிடையாது. இப்போ போடலாம் into A pi p = f க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் சார்ஜ் velocity into cross sectional area. இப்போ pi p = force mass into acceleration area charge into velocity. இப்போ அப்ளை பண்ணிடலாம். இப்போ மாஸ் m acceleration 10⁻⁻². இந்த ஏரியா l ஸ்கொயர். இப்போ சார்ஜ் கண்டுபிடிக்கணும். சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி சிம்பிளா சொல்றாங்க. சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க போடுறேன். I = q/t. q தான் வேணும். I × t அப்ப at. சார்ஜ் q ஓட சார்ஜோட டைமென்ஷன் at. இங்க அப்ளை பண்ணுங்க. velocity 10⁻⁻1 pi p = m ln l3 t⁻⁻2 divided a l இந்த d + 1 இந்த d - 1 கேன்சல். pi p = m l3 t⁻⁻2 a⁻⁻1 n⁻⁻1. அப்ளை பண்ண ஃபைனல் ஆன்சர் we get ஃபைனல் ஆன்சர் ஃபார்ம் பாருங்க. நமக்கு m l3 ல n⁻⁻1 போச்சுனா l ஸ்கொயர் t⁻⁻2 a⁻⁻1. இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. மறந்து எழுத பாருங்க. pi p = m l ஸ்கொயர் t⁻⁻2 a⁻⁻1. இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. எப்படி சொல்றோம் பாருங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைமென்ஷன் ஃபார்முலா pi p = m l ஸ்கொயர் t⁻⁻2 a⁻⁻1. Thank you.